அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் சிலைகளுக்கு கழக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடிய பொதுச் செயலாளர். ஏழை எளிய மகளிருக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பொதுச் செயலாளர் வழங்கினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் சிறப்பு பாடல் குறுந்தகட்டை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர். மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற பெண்கள் பாதுகாப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தையும் பொதுச் செயலாளர் தொடங்கி வைத்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இன்றைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் விளங்கி வருகின்றார்கள் என புகழாரம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை போன்ற எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் பெண்களின் நலன்களுக்காகவும் சிறப்பான திட்டங்களை அறிவிப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மாதான் என பெருமிதம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோவில் பிடிபட்டார். மகளிர் தின விழாவில் பெண்களின் உரிமை பற்றி பேசப்படும் நேரத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு போலீசார் வலைவீச்சு. சர்வதேச மகளிர் தினத்தில் பெண்களின் உரிமை குறித்து பேசி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 2 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இரட்டையர்கள் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்காமல் அப்பா ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாரா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். தவறான செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை அடக்குவதில் திமுக அரசு உறுதியுடன் செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் காரணமான 25 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை ஏவல்துறை கண்டுகொள்ளாததே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. அனைத்து பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரிசியிலிருந்து எண்ணெயிலிருந்து அனைத்து மளிகை சாதன பொருளும் விலை உயர்ந்திருக்கிறது.
அன்னைக்கு 2021 ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது எடப்பாடியார் ஆட்சியில் அரிசி வந்து 28 ரூபாய், இன்னைக்கு அரிசி 70 ரூபாய் கிலோ. எல்லா விலைவாசியும் எழுந்திருக்குது. காய்கறி விலையிலிருந்து, எண்ணெயிலிருந்து, பருப்புலேருந்து எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் 3 தடவை உயர்த்திட்டாங்க. சொத்து வரி உயர்த்தியாச்சு, வீட்டு வரி 2 தடவை உயர்த்தியாச்சு, நிலவரி உயர்த்தியாச்சு, பத்திர கட்டணம் உயர்த்தியாச்சு, நில மதிப்பு உயர்ந்து போச்சு, ரோடு கட்டணம் உயர்த்தியாச்சு, வாகன வரி உயர்ந்து போச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு, பால் கட்டணம் உயர்ந்து போச்சு. எல்லா வரியும் உயர்ந்திருக்கிறது, விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய கூலி உயரல. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து மற்றும் டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் வாகன விபத்துகளை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருத்தணி அருகே கோர விபத்தில் உயிரிழந்த 4 பேரும் அம்மையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளர்கள் என்றும் கடந்த 15 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சமையலர் உதவி வேலைக்கு சென்ற போது உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். விடிய அரசு நெசவு தொழிலாளர்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் 4 பேர் சமையலர் வேலைக்கு செல்லாமல் தங்களது பணியை பார்த்து கொண்டிருந்திருப்பார்களே என உறவினர்கள் ஆதங்கம். திருத்தணி அருகே விபத்துக்குள்ளான அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றது தற்காலிக ஓட்டுநர் என்று தகவல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் தினந்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது தற்காலிக ஓட்டுநர்களால் அதிக அளவில் விபத்துகள் நடப்பதால் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே அச்சப்படும் மக்கள். திருத்தணி அருகே அரசு பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சுற்றுலா வாகனம். பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் அருகே அரசு பேருந்து சாலையோர தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் படுகாயம். ஸ்டாலின் அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பயணிகள் அச்சம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. வெளிநாடுகளிலிருந்து மதுபானங்களை முறைகேடாக இறக்குமதி செய்தது, மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை உரிய பதிவு இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தீவிர சோதனை. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் 3வது நாளாக சோதனை நடத்தி வரும் நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். டாஸ்மாக் அலுவலகத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஆவணங்களையும் மது ஆலைகளில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆவணங்களையும் ஒப்பிட்டு விசாரணை நடப்பதாக தகவல். தமிழகம் முழுவதும் திமுகவினருக்கு சொந்தமான மதுபான ஆலைகளில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. டாஸ்மாக் நிறுவன மதுபான கொள்முதலில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தீவிர சோதனை. கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது வெட்கக்கேடானது என்று பேசிய ஸ்டாலின் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடந்த 3 நாட்களாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடைவிடாது சோதனை நடைபெற்று வரும் நிலையில் கண்டனம் எதுவும் தெரிவிக்காமல் வாயை மூடி மௌனமாக இருப்பது ஏன் முதல்வரே என்று மக்கள் காட்டம். கடந்த ஆட்சியில் தொட்டதற்கெல்லாம் அரசை விமர்சித்து பேசிய திமுக கூட்டணி கட்சியினர் எங்கே சென்று விட்டார்கள் என்று மக்கள் கேள்வி. கூட்டணி கட்சியின் தலைவர் கண்டனம் தெரிவித்தால்தான் நீங்களும் வாய் திறப்பீர்களா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான விற்பனையில் பெரும் ஊழல் இடம்பெற்றுள்ளது அமலாக்கத்துறை சோதனையில் அம்பலம். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் திமுகவினருக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் நிறுவனங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் புதுடெல்லியில் நடந்த மதுபான ஊழலைப் போலவே தமிழ்நாட்டிலும் அரங்கேறுமோ என பொதுமக்கள் சந்தேகம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 40 வயதுடைய நபர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்துடன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த கொடூரம்.
காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மது போதையில் தகராறு செய்த மருமகனை அடித்து கொலை செய்த மாமனார், மனைவி உள்பட 3 சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே விவசாய நிலத்தில் பிரபல ரவுடி மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை வழிமறித்து தகராறு செய்ததோடு பேருந்தின் முன்பு தள்ளி கொலை செய்த கொடூரம். தப்பியோடிய கொலையாளிகளை கைது செய்து தகுந்த தண்டனை வழங்க உயிரிழந்தவரின் உறவினர்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் சுமை தூக்கும் தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுக்கடையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னேரி அருகே கருப்பேரி பகுதியில் பெரியப்பாவை கத்தியால் வெட்டி கொலை செய்த தம்பி மகன். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 2340 போலி மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தொடர்ந்து தற்போது போலி மதுபான பாட்டில்களும் தினந்தோறும் சிக்கும் நிலையில் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருடுவதற்காக சென்ற இடத்தில் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த இளைஞர். திமுக ஆட்சியில் காவல்துறை சட்டவிரோத மின்வேலியை தடுக்க தவறியதே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 250 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்க மறுத்த மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இந்த காட்சிகளை சாட்சி என்று விமர்சித்துள்ள மக்கள் தமிழகத்தில் இளைஞர்களின் எதிர்காலம் ஆபத்தில் இல்லை என்பதை நிரூபிக்க அரசு தயாரா என்று கேள்வி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் காரில் கடத்தி செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 150 கிலோ குட்கா பொருட்களுடன் 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருவதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் விலாபூர் சோதனை சாவடி வழியாக தனியார் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சாவுடன் பெண் ஒருவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஆந்திராவிலிருந்து தினந்தோறும் கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் மாநில எல்லையில் போலீசார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. கப்பலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹசீஸ் என்ற 30 கிலோ செறியூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப் பொருள் சிக்கிய நிலையில் தமிழ்நாடு என்ன போதைப் பொருட்களின் கேந்திரமா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு பள்ளி வளாகத்தை ஆக்கிரமித்த மது மற்றும் கஞ்சா போதை கும்பல் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த சட்ட கல்லூரி மாணவி மீது கொலைவெறி தாக்குதல். காவல்துறையின் அலட்சியத்தால் புகார் அளித்த மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து என்ன பதில் சொல்ல போகிறார் அப்பா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி.
முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் சார். அங்கே ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு கஞ்சாலாம் போட்டுட்டு ரோட்டில் நின்று பிரச்சனை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு டைம் ராயப்பன்பட்டி இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் வந்தப்போ நான் அவர்கிட்ட இதை சொன்னேன். என்னையும் அந்த பசங்க டீஸ் பண்ணுறாங்க, நான் ரோட்டில் போகும்போது வரும்போது என்னையும் சீல்றாங்க, வம்பளுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 பசங்க சேர்ந்துருந்து எங்கள் பாட்டியே அடிக்க வந்தாங்க. அப்போ நான் இடையில போனப்போ ஒரு வாளி எடுத்து என் தலையில் அடிச்சிட்டான் சார். தலையில் அடிக்கவும் என் தலையிலேருந்து ரத்தம் வந்து. திருப்பூரை ஜவுளி மண்டலமாக பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டுமென திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தமிழகத்தில் தொழில் செய்ய சிரமமாக உள்ளதாகவும் பிற மாநிலங்களுக்கு பின்னலாடை தொழில் செல்வதை தடுக்க மூலதன மானியம், மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட சலுகைகளை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் மற்ற மாநிலத்துக்கு இடம்பெயர மாதிரி அபாயத்தில் இருக்கு. இதை மாநில அரசு கண்டுக்காம வெளிநாட்டு நிறுவனங்களையும் அவங்களை இங்கே தொழில் தொடங்குறதுக்கு ஊக்கமளிக்கிறாங்க. உள்நாட்டு இருக்கிற தொழிலை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல்பாடாக இருக்கு. எங்களுக்கு தொழிலாளர் போக்குவரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற கோவை திருப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை திருப்பூர் வரை நீட்டிக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உதவி செய்யும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வரும் 14ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அரசு பள்ளி மாணவி உயிரிழப்பு. அரசு பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவி வாந்தி எடுத்தவாறு மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். சென்னையைச் சேர்ந்த மூதாட்டியை டிஜிட்டல் கைது செய்துள்ளதாக மோசடி செய்து 4,67,00,000 ரூபாய் அபகரித்த கும்பல் சிக்கியது. திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் மோசடி பேர்வழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு லாரியில் 19,300 கிலோ ரேஷன் அரிசி கடத்த முயன்ற 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் சர்வ சாதாரணமாக கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் மாசி மாத பிரம்மோற்சவம் கோலாகலம். அம்மன் மற்றும் சிவாலயங்களில் திரண்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பசுபதிநாத் கோயிலில் ஆரத்தி விழாவை நடத்திய பெண்கள். ஷிவ்னா நதிக்கரையில் நடைபெற்ற ஆரத்தி விழாவில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு.